இதை உங்களுக்கு என்னோட அனுபவம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் பகிர்கிறேன். நான் ஒரு தீட்சை வாங்கும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து பயிற்சி பண்றேன். அந்த தீட்சை கொடுத்து முடிச்சோடனே உடனே உட்காந்து பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணி காட்டுங்க, ஏன்னா சரியா பண்றீங்களான்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பரம்பொருள் யோகத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பயிற்சி தான், அந்த பயிற்சியினோட ஒரே ஒரு பகுதியை மட்டும் பண்ணுறேன். பரம்பொருள் யோகம் என்பது பல பகுதிகள் ஒன்றாக உள்ளடக்கியது பரம்பொருள் யோகம். அது நம்ம ரொம்ப வெளிப்படையாக யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹவு டு டூ பரம்பொருள் யோகம் இல்லை பரம்பொருள் யோகம் ரிவியல்டுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும், நீங்கள் பார்க்கலாம். அது கூட சேர்ந்து விளக்கு தியானம் சேர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் சக்தி பெற்றது. அதில் சும்மா ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூமில் தனியாக உட்காந்துருக்கேன். உபதேசம் பண்ணிட்டாங்க. உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு கண்மூடி 2 கைகளையும் கோர்த்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பயிற்சியை செய்கிறேன். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ் தான் செஞ்சுருப்பேன். 2 to 3 நிமிடம் செய்து முடிப்பதற்குள்ளேயே சத்தியமாக சொல்கிறேன், பின்னாடி இருந்து அந்த முதுகுத்தண்டு வழியா, அதாவது கண் மூடி, முழுதுமாக கண் மூடி தான் பண்றேன். கண் மூடி செய்யும் போது எனக்கு தெரியக்கூடிய எந்த காட்சியிலும் தெரியல, நான் எங்க இருக்கேன்னு தெரியல. ஒரு மாபெரும் காட்சி, அதாவது கீழே இருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மேல போச்சுன்னா உங்களால லிட்டரலா பார்க்க முடியும். இப்போ ஒரு இடி இடிச்சு மின்னல் வெட்டுதுன்னா அந்த மின்னலை எப்படி உங்களால் பார்க்க முடிகிறதோ, அந்த மின்னலை விட சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் வேகமாக மேல் ஏறுகிறது. மேலே ஏறி தலையில வெடிக்குது. தலை வெடிக்கல, நல்லா புரிஞ்சுங்க, தலையில வெடிக்குது. தலையில வெடிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இல்லை, அங்கே இல்லைன்னா என் உடம்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் என்கின்ற உணர்வு இல்லை, மனம் என்பது இல்லை, எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. அப்ப என்னன்னா, கீழ இருந்து மேல டிராவல் பண்ணி அந்த ஒளியை அப்படியே பார்க்கிறேன். தலையில படார்னு வெடிச்சு சதறுது. இது பட்டாசு வெடிக்கிற மாதிரி கிடையாது, இது ஒரு மாபெரும் பேரண்டத்தினுடைய ஒரு காட்சி. அப்படியே கரைஞ்சிட்டேன். கரைஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியல. உடம்ப ஃபீல் பண்ண முடியல, கையை ஃபீல் பண்ண முடியல, காலை ஃபீல் பண்ண முடியல, நான் எங்க இருக்கேன்றது தெரியல. அது ஒரு அற்புதமான காட்சி. அந்த காட்சியை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அப்புறம் கிட்டத்தட்ட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த சென்ஸ் வெளி உலக பார்வைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா நான் எங்கேயோ இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த உணர்வு நிலை, அந்த காட்சிகள்லாம் பார்க்கிறேன். அந்த விண்ணுலகத்துக்கு போறேன், அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன். ஒவ்வொரு இடமும் அப்படியே டிராவல் பண்ணிட்டு போகுது. எல்லா இடத்தையும் அப்படியே அது ஒரு வேகமா பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தா பைத்தியக்காரன் ஏதோ உளறான்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ஒரு மாபெரும் யோக அனுபவம். இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான அனுபவங்கள் பயிற்சி செய்யற ஒவ்வொருத்தருக்கும் வரும். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ண சொல்றேன். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணவங்க நிறைய நமது பரம்பொருள் யோகிகள் இருக்காங்க. நான் கீழே கமெண்ட் பண்ண சொல்றேன், பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எதுக்கு சொல்ல வரேன்றத சொல்றேன், கவனிங்க. அப்படியே மேலே போகுது, வெடிக்குது, அப்புறம் நிறைய டிராவல், அதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே எனது உடல்நிலையை என்னால் உணர முடியல. உடலை உணர முடியல, கையை உணர முடியல, காலை உணர முடியல. எதையுமே உணர முடியாம இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே கை உணர்றது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வு நிலை வருது. கால் உணர்றேன், கழுத்தை உணர்றேன், தலையை உணர்றேன். கண்ணை திறப்பதற்கு விருப்பம் இல்லை. அப்ப அந்த காட்சியிலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா உடல்நிலை உணர்வுக்கு வரேன். உடல்நிலை உணர்வுக்கு வரும்போது என் வாழ்க்கையிலேயே அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவித்ததே கிடையாது. பல்லாயிரக்கணக்கான அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு வரலாம், ஆனால் அந்த ஆனந்த அனுபவம் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேர் அனுபவம். அந்த அனுபவத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். கண்ணை திறப்பதற்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதற்கு அப்புறம் வெளியில போய் இயங்குவதற்கும் விருப்பம் இல்லை, எதை பற்றி சிந்திப்பதற்கும் விருப்பம் இல்லை, எதை பற்றி பேசுவதற்கும் விருப்பம் இல்லை. அது பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி அனுபவிப்பீர்கள் என்று நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு செல்களும் ஆனந்தத்தில் அப்படியே மிதக்கிறது. ஒவ்வொரு செல்களும் பேரானந்தத்தில் மிதக்கிறது. கண்களில் கண்ணீர் வருகிறது ஆனந்தத்துல. ஒவ்வொரு செல்களும் அந்த ஆனந்த நிலைக்கு போகுது. அது வார்த்தைகளால சொல்லவே முடியாத பேர் அனுபவம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் அது வரணும்னு நினைக்க கூடாது, அதுதான் மேட்ரு. ஏன்னா அதுக்கப்புறம் வேற வேற விதமான அனுபவங்கள் வரும். இந்த அனுபவத்துக்காக தான் இதை பண்றோமான்னு கேட்டா அது கிடையாது. அது ஒரு ஆரம்பம். ஒரு முறை எப்படி விண்ணில் செயற்கைக்கோள ராக்கெட்டை நீங்க ஏவிட்டீங்கன்னா அதை வேலையை அதுக்கப்புறம் அது கரெக்டா பண்ணிட்டு இருக்குமோ, ஒவ்வொரு டைமும் ராக்கெட் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. வேற வேற விஷயத்துக்கு ராக்கெட் அனுப்பலாம். ஆனா பயிற்சி என்பது என்ன? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை மேலெழுப்பி முதுகுத்தண்டு வழியாக பயணம் செய்யப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல். அப்புறம் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும்
அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை சிவவாக்கியர். அப்ப என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, உண்மையான ராக்கெட்டு நமக்குள்ள இருக்கு. அதை அனலினால் மேலே எழுப்பும் போது அந்த இறை காட்சி மனித உடலை கடந்த காட்சி கிடைக்கும். அந்த காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் சேட்டிலைட் மேலே ஏவப்பட்டாச்சு. இப்ப மேல போனதுக்கு அப்புறம் அந்த சேட்டிலைட்ல இருந்து உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க. இவ்வளவுதாங்க மேட்டர். ஸோ இதுக்கு நீங்க பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணுமா சராசரி மனிதர்கள் கேட்டா அவசியம் அல்ல. உண்மையான கொஞ்ச நாள் தொடர்ச்சியான பயிற்சி, சில பல மாதங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது, எந்த மாற்றமும் நடக்கலனாலும் விடாம பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த பெரும் காட்சி பேர் அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேற வேற தகவல்கள் கிடைக்கும், வேற வேற ரகசியங்கள் புரியும். நினைத்து பார்க்க முடியாதெல்லாம் பேசுவீங்க. அறிவியலினால் உணர்த்த முடியாத, அறிவியலினால் விளக்கம் கொடுக்க முடியாத மாபெரும் ஞான காட்சிகளை, ஞான விளக்கங்களை, ஞான ரகசியங்களை, அண்டத்தின் ரகசியங்களை உடம்பாகிய இந்த சிஸ்டம் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தாங்க உண்மையான பிரபஞ்ச ரகசியம், ஞான விளக்கம், ஞான வெளிப்பாடு. இதை புரிந்து செயல்படுவதற்காக தான் பரம்பொருள் யோகத்தை வெளிப்படையாக உபதேசம் பண்ணியிருக்கோம். பரம்பொருள் யோகம் இல்லைனாலும் நீங்க எந்த யோகம் பண்ணீங்கனாலும் சரி, சரியான பயிற்சியை தீட்சை வாங்கி நீங்கள் உபதேசப்பட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் போது இந்த காட்சிகளும் இந்த மாபெரும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.